இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் மக்கள் ஒருத்தரை நம்புகிறாங்கன்னா அது சீமான். சார், மக்கள் சீமான் மேல் அப்படி ஏன் விசுவாசம் வைக்கிறாங்க சார்? என்ன காரணம்? அவன் இன்னும் திருந்தலாமாமா? ஏன் வந்து பார்த்தா அவ்வளோ ஒரு வெறியா இருக்காங்க? Video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Kun Volkswagen, Chennai, Pondicherry and Bangalore. Epic Toyota, the new landmark of Anna Salai, Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Black Magic cameras. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் திரு வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். 2026 சீமான் யாரோட கூட்டணி இருப்பார்? ஒரு புதிய கூட்டணி உருவாகுமா? பிரம்மாண்ட கூட்டணி உருவாகுமா? அதாவது வெற்றி கூட்டணின்னு வச்சுக்கலாமே. சீமான் யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டார். சீமானோடு யாராவது கூட்டணி வைக்க வந்தால் அவர் ஏற்றுக்கொள்வார். பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வைப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? இருந்தால் நல்லா இருக்குமா? அமைஞ்சா அப்படி இருக்கும். அதாவதுங்க, இங்கே வந்து இந்த தமிழர்கள் ஒன்றிணையணுங்க, அதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை. ஏன்னா 4-5 தருதலை தமிழர்லாம் இருக்கிறான்ல, அவன் வீட்டு பிடிச்சி அவனை கட்டி வச்சிருக்கிறானோ. கட்டி வச்சு சிலருக்கு தயிர் சோது, சிலருக்கு வந்து எலும்பு துண்டு. நம்ம மணி சொல்கிற மாதிரி ஜீனியஸ், அதாவது சீனியர் ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் மணி அவர்கள், மணி என்ன சொல்கிற மாதிரி அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி பேரில் 100 அல்சேஷனை கட்டி வச்சுக்கிறானுவா. அது ஒன்று தயிர் சாதமாக அதுக்கு அதை போடுறாங்க, ஒரு பெடிகிரி அதை போட்டுடுறாங்க, எலும்பா அதை போட்டுடுறாங்க. அதால் சுற்றி அங்கேயே சுற்றி நிற்குதுங்க. பட் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தேர்தலில் விட்டுருங்க, அடுத்த தேர்தலில் ஒரு 2-3 தான் நிற்கும். சிலதெல்லாம் உதிர்ந்துடும், சில ரோமங்கள் உதிர்ந்துடும். அவர் சொல்லலை அந்த வார்த்தையை, நான் சொல்கிறேன். உதிர்ந்தது போய் திரும்ப ஒட்டாதில்ல, ஆர்டிஃபிஷியலாக வேணால் வாங்கி சொருவிக்கலாம். அப்போது ஒரு 2-3 பேர் தமிழக அரசியலில் நிற்கிற போது யாராவது ஒருத்தனை சூஸ் பண்ணுங்கன்னும் போது மக்கள் என்னைத்தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு அண்ணன் சொல்கிறாரு. அதுவும் சரிதான். பட் அதுக்கு இன்னும் 2026னா 2031 படுப்பாவிங்க அதுக்குள்ளே உணர்வாகுமே தமிழ்நாட்டில் இருக்கிறவன். பார்க்கணும் சார், வெயிட். புரியுது. அங்கேருந்தே என்னோட கேள்வி, நாம் தமிழர் கட்சி அப்போது வந்து யாருக்காக, என்ன காரணத்துக்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் மக்கள் ஒருத்தரை நம்புகிறாங்கன்னா அது சீமான் தான். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த அனகாபுரத்தில் வீடு இடிப்பு, அதுக்கு முன்னாடி கோலடி பக்கத்தில் வீடு இடித்தாங்க. இப்போ கோலடி பக்கத்தில் வந்து ஒரு அம்பேத்கர் திடலை வந்து ஒரு 8 சில்லறை ஏக்கர் அம்பேத்கர் திடலை விளையாட்டு மைதானத்தை இடிச்சிட்டு அங்கே தான் வந்து கக்கூஸ் தண்ணியை சுத்திகரிப்பு பண்ண போகிறேன், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு 1000 கோடி ப்ராஜெக்டாக. அதில் யார் போய் சே போடுங்க 1000 கோடி வந்துட்டிங்க வானான்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இப்போ நாங்கள்லாம் போனோம். இப்போ அந்த மக்களும் சீமானை ஏன்னா எப்படியாவது சீமான் அண்ணன் வரணுன்னுன்றாங்க. ஏன்னா சீமான் அவர்கள் வந்தால் மக்களுக்காக நிற்பார் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி எல்லா மக்கள்கிட்டையும் வந்திருக்கு. சீமான் பேசுகிற அரசியல் சார், நான் எங்கே தெரியுமா சீமான் அண்ணன் மேலே ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது இல்லை, அந்த 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 ஃபீலிங்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சார். குருவிக்கு தண்ணி வைக்கணுன்றார் சார். உனக்கு தண்ணி வேணால் நீ பாட்டிலில் வாங்கி குடிச்சிருவேன். ஒரு குருவி இந்த மாதிரியான பறவைகள் எங்கேயா தண்ணி வாங்கி குடிக்கும்? அதெல்லாம் யோசித்துக்கிறீங்களா? அப்படி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல்வாதியும் அந்த மாதிரி பேசுனதில்லை. அப்போது உலகத்தில் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிருக்குமான அரசியலை பேசுகிறார். அது அந்த உயிர்கள் அதை உணரணும். கொஞ்சம் பேர் உணர்ந்துருக்கான், எல்லாரும் உணர்ந்தால் அது சரியாயிடும். சீமானோடு இங்கே இருக்கிற தமிழர்கள் நடத்துகிற கட்சிகள் சேர்ந்து நிற்கணும். ஆனால் அவன் தான் வந்து எல்லாரும் திராவிடத்தின் முன்னாடி திப்புன்னு ஓடுறானுல. அப்படி இருக்கிற போது இது காலத்திற்கான அரசியல். சீமான அரசியல் என்பது வாழ்வுக்கான அரசியல். இது வந்து சட்டமன்றத்துக்கு போகிறோம், நாடாளுமன்றத்துக்கு போகிறோன்றதுலாம் இல்லை. நீங்களாக பார்த்து எப்பா இதுதான்ப்பா தேவைன்னு என்றைக்கு முடிவு வரீங்களோ அன்னைக்கு தேர்ந்தெடுக்க இடத்தில் சீமான் இருப்பார். திரு சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களுக்கு பயங்கர ஆப்போசிட்டாக இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு சென்சேஷனான ஒரு டாப்பிக்காகவே கொண்டு போயிட்டார். கடந்த ஒரு 1.5 மாதமாகவே எதிர்த்து பயங்கர எதிர்ப்பாக இருந்தார். ஓகேங்களா? ஆனால் அதே சீமான் அவர்கள்
சில ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட மேடைகளில் பெரியாரை புகழ்ந்தும் பேசியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன் வந்து இவ்வளோ ஒரு எதிர்ப்பு? என்ன காரணம்? அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். மாறுமா மாறாதா? கண்டிப்பாக இருக்கும் சார். நான் ஒரு காலத்தில் முட்டாளாக இருந்தேன், எனக்கு தெரியாமல் இருந்தது, விவரம் இல்லாமல் இருந்தது, நான் இதை பார்க்காம இருந்தேன், இப்போ பார்த்துட்டேன், ரியாக்ட் பண்ணிட்டேன்னு சீமான் சொல்கிறார். அதுக்கு வந்து பெரியாரிஸ்டுகள் என்னென்னமோ குதிக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. ஒரே வாரத்தில் எங்கள் அண்ணன் சீமான் ஒரு அடி அடித்தார். பெரியாரிஸ்டுகள் சீமான் அவர்கள் வீட்டை முற்றுகிட்ட போது இவெல்லாம் வெற்றி கெற்றின்னா சரி, ம். முற்றுகை போராட்டம் வெற்றி. இவங்க அங்கே கூட்டத்திலே பேசுது, ஒன்றும் அர்ஜென்ட்லாம் படாதீங்க, நம்ம போலீஸ் தான், நீங்கள் வந்து ஆள் எங்கன்னா இருக்காங்களா சொல்லுங்கள், ஏற்றின வரத்துக்கு வண்டி இல்லையா, போலீஸ் வேனை கூட விட்டு நாங்கள் ஏற்றின வர சொல்கிறோம், இல்லை வேறு எதனா வண்டி வேணுமா சொல்லுங்கள், நாங்களே கூட அந்த விட்டு ஏற்றின வர சொல்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பயலுள்ள தான் போலீஸ் தான், நம்ம ஆளுங்க தான், ஒன்றும் யாரும் பதட்டப்படாதீங்க அப்படின்னு பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். பெரிய வெற்றி, அவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்க. அந்த மனுஷங்கிட்ட மைக்கை நீட்டி கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி பெரிய அரசுகள் வந்தாங்களே, அட எங்கேயோ ஒரு முடி வெட்டுற மயிர் வெட்டுற கடையான போய் நின்றுங்கன்னு திராவிட மயிரெலாம் வெட்டி விடுங்க. ஐயோ, இந்த மனுஷனுக்கு உண்மையில நக்கல் இருக்க, ஒருத்தர் அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை. மயிர் வெட்டணும். நான் என்ன பண்ணேன், நான் டிவியை போட்டால் ஒரு ஆம்னியை அரசு பஸ்ஸில் ஏற்றுறான். ஏன்னா என் ஆம்னியை அரசு பஸ்ஸில் ஏற்றுறீங்கன்னு தான் சார் ஒரு சின்ன ஒரு ட்வீட் போட்டேன். எப்போ எவ்வளோ பேர் எப்படி சொல்லலாம், போகலாம், வரலாம். அப்புறம் பார்த்தா இது என்ன தடி, நாங்கள் இப்போ இதை விட பெரிய பெரிய தடியை பார்த்தவங்க, ஏம்மா இல்லை இருக்கிறத வந்து கையில் வச்சு காட்டுறோம் சார், நம்மக்கிட்ட இருக்கிறது தான் சார் நம்ம காட்ட முடியும். அவர் உலக்க மாதிரி ஒரு தடியை காட்டினார், இல்லை அது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, கைக்கு அடக்கமாக இருந்தது, கையில் கொல்லலை அப்படிலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத வெப்பனை வச்சு தானே நம்ம வந்து செய்ய முடியும். உடனே அவங்க, நீ என்ன கட்ட, இது என்ன இது தடி, இதை விட தடியெலாம் நாங்கள் பார்த்தோம். ஏம்மா நீங்கள் பார்த்துருப்பீங்கம்மா, நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு அது எல்லாமே நெகட்டிவாக மாறி நின்றுது. அப்போ கேட்டாங்க அவரை, நீங்கள் வந்து ஏற்கனவே திராவிட மேடைகளில் பெரியாரை பற்றி பேசுனீங்க, இப்போ எதுத்தா பேசுனீங்க, ஏன்பா அப்போ நாங்கள் பார்க்கல, அப்போ இது என்ன விஷயம்னு எனக்கு தெரில, இப்போ தான் எனக்கு அறிவு வந்திருக்குது, இப்போ என்ன சொல்கிற, இப்போ தான் தெரிஞ்சுக்கினேன். ஒரு புலி இருக்குது, புலி வாங்கின்னு வந்து நாய் அதுக்குன்னு பேரை வச்சுட்டோம். அந்த புலி சொல்லுமா, யோ நாயின்னு இன்னொரு மிருகம் இருக்குயா, என்னைய போய் நாயின்னு வைக்கிற அப்படின்னு புலி சொல்லாதல்ல. ஏன்னா அதுக்கு இவங்க சொல்கிறாங்களே 2 3 அறிவு 4 அறிவுன்னு, இவங்களாம் பகுத்தறிவு இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து அந்த புலி, ஏய் என்ன எனக்கு நாயின்னு பேர் வச்சுருக்க அப்படின்னு கேட்குது சார். அதை கேட்பதற்கு காரணம் செந்தமன் சீமான் சார். அதான் சார் இங்கே சிக்கல். ஏன்னா இவ்வளோ நாளாக அந்த புலியை நாயின்னு சொல்லி ஏமாற்றிருந்தோம், இவங்க திடீர்னு வந்து நீ புலிப்பா, நீ அடிச்சா செத்துருவப்பா, நீ வந்து வேட்டையாடுவப்பா, நீ காட்டுக்கு ராஜாவுக்கு ராணிப்பா நீ அப்படிலாம் சொன்ன உடனே கொஞ்சம் பேர் ஏஞ்சி நிற்கிறான்ல, அதுதான் சிக்கல் சார். மக்கள் சீமான் மேல் அப்படி ஏன் விசுவாசம் வைக்கிறாங்க சார்? என்ன காரணம்? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெறியாக இருக்காங்க? ஒரு இந்த அன்பு மண்ணுக்கான அரசியல் தான். நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை மக்கள் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். ஏன் நமக்கு ஒரு பேர் இருக்கும்போது எதுக்கே நம்ம பேரை மாற்றுறானோ அந்த பேமானிங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதோட வெளிப்பாடு தான். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எந்த ஊரில் பார்த்தாலும் சார், எதிர்க்கட்சி அந்த ஊர்க்காரனாக இருப்போம், ஆளுங்கட்சி அந்த ஊர்க்காரனாக இருப்போம். இங்கே அப்படி இல்லை. நம்ம மற்ற நாடுகளைப் போல் ஒன்றுமே இல்லை சார். இப்போது இந்த ஆள் இங்கே பேசினாலே நமக்கே புரியாது. யார்? இந்த நம்ம கமலஹாசன். என்னவோ தெரியாது அந்த கமலஹாசன் பேசுறது பக்கத்து ஸ்டேட்லேயும் புரிஞ்சிருக்கு. ஒன்றும் நம்ம ஊரில் புரியல பாருங்க. கமலஹாசன் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். அவர் எதாச்சியா அந்த கன்னடா நடிகர் யாரோ ஒருத்தர் வந்தார்ல, அவர் கூட ஒரு நட்பு பாராட்டுவதற்கு நீங்கள் நானும் ஒன்று தான், என்னோட தம்பி தான் நீ, என்னோட எச்சப்பால் குடித்தவன் தான் நீ, எல்லாருக்கும் தாய் ஒன்று தான் அப்படின்னு எதேச்சியா சொன்னார் சார். இது சொன்னது இப்போ பாருங்கள் இந்த தமிழன் எப்படிங்கிறான்னு. இது கர்நாடகாரனுக்கு புரிஞ்சுது, தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒன்றும் புரியல பாருங்க. ஐயோ இந்த ஆள் நல்லா தானே சொன்னான், வாழ்க்கையிலே தடவை ஏதோ ஒரு விஷயத்த உருப்படியாக சொல்லிக்கிறான், இந்த ஆள் பக்கம் நம்ம நிற்கிறோன்னு ஒருத்தன் கூட கமலஹாசனுக்காக குரல் கொடுக்கல பாருங்க. ஒரு உண்மையை சொன்னார் என்பதற்காக அங்கே எவ்வளோ கலவரம் நடக்குது,
எவ்வளோ பிரச்சனை நடக்குது. சும்மா சார் இந்த இப்போ யாரோ இந்த இந்த இன்ஸ்டாகிராம்லாம் நடிச்சிட்டு ஒருத்தன் இந்த தர்பி செத்து நின்று இருப்பான வாட்டர்மெலன் ஸ்டார். watermelon ஸ்டாரா என்னது இது திங்கிறது தான். இது அதான் தர்பூசணி தான் சார். துணி இன்னும் பிசியோதெரபி போலுது சார். ஃபிசியோதெரபிஸ்ட். அவரு கூட ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் கமல்ஹாசனுக்காக நிற்பேன். அடப்பாவீங்களா என்னடா இங்கே கட்சி நடத்துறீங்க? அப்படி தான் சார் இங்கே இருக்கிறாங்க. அதால் இது ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு செந்தமன் சீமான் உருவாக்கி இருக்கிறார். இங்கே ஏற்கனவே அனுபவித்து கொண்டு வந்தவர்கள் அதனால் ஆட்டம் காண்கிறார்கள். அதாவது இப்போ குறிப்பிட்ட ஒரு கட்சியை பற்றி பேசல, பெரியார் பெயரை கூறும் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறதோ அதெல்லாம் இப்போ என்ன, ஏன் அந்த மாதிரி ஒரு ஹோல்டு எடுத்துக்கிறாங்க அவங்க? உண்மை நிலவரம் தான் என்ன சார்? ஸ்டாலின் அவர்கள் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவரு இன்னும் அவ்வளோ டீப்பான ஆள் இல்லை. இல்லை, நீங்கள் எல்லா கட்சியிலுமே வச்சுக்கோங்களேன் சார். பெரியாரை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி அவரை ஹோல்ட் பண்ணுற கட்சிகள் என்ன சொல்ல வராங்க, உண்மை தான் என்ன? அதாவதுங்க பெரியார் வந்து இங்கே ஒரு பிராண்டுங்க. ஓகே. அந்த பெரியார் பிராண்டை போட்டு பெரியார் சாம்பிராணின்னு சொல்லலாம், பெரியார் சாம்பார் பொடி, பெரியார் கருவாடு, பெரியார் கருவாட்டு சாம்பார்னு கூட நீங்கள் சொல்லலாம். அது எப்படி சார்? பெரியார் நீங்கள் அது எப்படி சார்னு கேட்குறீங்க? வாங்கி திங்கிறவன்லாம் இருக்க தானே செய்யறான். அப்போது இங்கே பெரியாருங்கிறது ஒரு பிராண்ட். இந்த பிராண்ட் வந்து தமிழர் அல்லாதவர்களால் இங்கே நிறுவப்பட்டது. அதை நிறுவியது ஒரு தமிழர் அல்லாதவர், இப்போ ராமசாமி நாயக்கர்னு வச்சுங்களேன். அப்போது இவர்கள் முகமூடி போட்டுக்கொண்டு தமிழர்கள் என்று ஏமாற்றுவதற்கு, தமிழர்களை ஏமாற்றுவதற்கு ஒரு பிராண்ட் தேவைப்பட்டது. அது திராவிடம். அந்த திராவிட முகமூடியை கண்டுபிடித்தவர் பெரியார், ராமசாமி நாயக்கர். அந்த பேட்டன்ட் வச்சுக்கிறவங்க இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம், கி வீரமணி போட்டோம். அப்போ யாருக்கும் ஒரு புரிதல் இல்லையா சார்? புரிதல் இல்லை. இல்லை இல்லை. ஏன்னா ராமசாமி சொல்கிறாரு, நான் வந்து கன்னடர். ஆக்சுவலி அவர் வந்து கர்நாடகாவில் இருந்த தெலுங்கர். நான் கன்னடர். சரி, அவர் வார்த்தையை எடுத்துப்போம். நான் கன்னடர், அண்ணாதுரை தமிழர், கண்ணப்பன் தெலுங்கர். எனக்கு தமிழன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனால் கண்ணப்பன் போன்ற தெலுங்கர்கள் தமிழர் என்ற பெயரில் அடையாளம் காட்டுவது எங்களுக்குள் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் எங்களுக்கு ஒரு பொது பெயர் தேவைப்படுகிறது. ஒருத்தன் வீட்டு கக்கூஸ்குள்ளே ஒருத்தன் போக முடியாது. இந்த நாய் மேலே உட்காந்துச்சா கீழே உட்காந்துச்சான்னு வீட்டுக்காரன் சொல்லுவான். அதால் எங்களுக்கு ஒரு பொது கழிப்பிடம் தேவைப்பட்டது, அதாவது பொது பிளேஸ் தேவைப்பட்டது. அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு பொதுவான பெயரை வைத்து கொண்டோம். அந்த பெயர் தான் திராவிடம். அதாவது அண்ணாதுரை தமிழர், நான் வந்து கன்னடன், இவர் தெலுங்கர். எங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த என்ன சொல்கிறது, மெட்ராஸ் மிக்சர்னு ஒன்றுல, இப்போ காராபுந்தின்னு ஒன்று இருக்கா, அந்த பாம்பே மிக்சர் எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். ஆமாம், காராபுந்தின்னு ஒன்று இருந்தால் அது அந்த குண்டு குண்டாக இருக்கும், காரமாக இருக்கும். அப்புறம் காரா சேவுன்னுவாங்க, அது தனியாக நீட்டாக இருக்கும். இந்த முள்ளாக பட்டர் முறுக்கோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது தனித்தனியாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேர் வச்சார்ல, அதுதான் திராவிடம். அவ்வளோதான். ஆமாம். இதில் இன்றைக்கு தமிழர்களை தனியாக பொறுக்கி எடுத்துருக்கிறார் சீமான். எப்பா இது வேறப்பா, இது தனியாக வச்சுருப்போம்பா, இது ஏன்பா அதில் போட்டு சேர்த்து மொத்தமாக ஒரு பேர் வைப்போம் அப்படின்னு இன்றைக்கி வேலை நடக்குது. சார், 2026 தேர்தல் திமுகவின் பலம் பலவீனம் ஆர்ப்பூர் மூர்த்தி அவர்கள் பார்வையில். திமுகவின் பலம், இங்கே எதிர்ப்பு சக்திகள் பிரிந்திருப்பது. திமுகவின் பலவீனம், தமிழர்கள் விழிப்படைந்திருப்பது. பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிச்சிங்க சார். மீண்டும் அடுத்த நேரில் நம்ம சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம் சார்.